அருட்பெருஞ்சோதி ஐயா பொங்கல் திரு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் உழவர் திருநாள் தை பொங்கல் வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதியின் வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா. வணக்கம். பொங்கல் திருநாள் கேட்குறீங்களா? பொங்கல் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இது வந்து தொன்று தொட்டு கொண்டாடுற ஒரு பழக்கமாக இருக்குது. இதை பற்றி ஐயா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு ஆகுது. சரி, ஆகட்டும். உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாத்தா பாட்டி பொங்கல் பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்க? பொங்கல் சூரியனுக்கு வந்து வச்சு படைக்கணும், வேளாண்மை சிறந்து, உழவர் திருநாள், உழவு சம்பந்தப்பட்ட அதான் படைக்கணும்னு சொல்லிடுறாங்க. சூரியன் எல்லாம் பண்டிக்கிறாங்க. பொங்கல்னா என்ன? பொங்கி சாப்பிட்றது. இதுதான் காலங்காலமாக இருந்துச்சு. நம்ம அந்த அறிவு அவ்வளோதான் எட்டுது. கொண்டாடுறாங்க. பொங்கல்னால் ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உழவு தொழில் விவசாயமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்களே. அந்த பொங்கல்னு ஏன் சொன்னான்? யார் கொடுத்தது? யார் வகுத்து கொடுத்தா? முதல்ல அது தெரியாது. அதுதான் சொன்னேன். முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு. பொங்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஐயா வந்து ஆதியில் வகுத்து கொடுத்தது சரிதான். அது வந்து அந்த அக்குங்கிற மாதிரி, ஆயுத எழுத்துங்கிற மாதிரி அதுவும் புரியாமே போச்சு. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பொன் ப்ளஸ் கல். அதில் என்ன அதில் சேருது? பொன் ப்ளஸ் கல் சேர்த்தா பொங்கல். பிரிச்சா 2 வார்த்தை வருதா இல்லையா? பொன் கல்னு வருது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? பொங்கல் ஒரு அந்த பொண்ணுன்னு புரியுதா? பொண்ணுன்னு என்ன? பொண்ணுன்னா நகை, ஆபரணம், தங்கம் வந்தது இல்லையா? அந்த தங்கம் மாதிரி ஒரு கல் இருக்கான். ஆனால் யாருக்கு அது தெரியல. அந்த கல்லை கொண்டு வந்து சுத்திகரித்து சாப்பிட சொல்லி கொடுத்தது அது. புரியுதா? இப்போ பொங்கல்னா தான் கரும்பு வச்சு அது வச்சு வெல்லம் போட்டு தின்னுட்டா பொங்கல். இந்த பொங்கல்னு ஒன்று இருக்கு. அதை எங்கே இடி விழுவுதோ அங்கே அது கிடைக்கும். அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இல்லை. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, இவரும் சொல்லிட்டாரு. அது கொண்டு வந்து சுத்திகரித்து அது பல இதை பண்ணி பாடம் போட்டு அப்படி பண்ணி அது சாப்பிடுது. அதான் பொங்கல். இப்போ இவன் கிடைக்கல இல்லையா? கிடைக்கல. அது அந்த பொங்கல்னு என்னன்னு தெரியல. சொன்னாலும் இந்த மக்களுக்கு கேட்க போகிறது இல்லை. அது எனக்கு பொங்கல்னு ஒரு கல் இருக்கு. இப்போ நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ தாலி வருது இல்லையா? தாலிக்கு தங்கத்தால் தான் கட்டணுமா? இப்போ மஞ்சள்லாம் கட்டக்கூடாது, அது ஒரு சம்பிரதாயம் சொல்கிறோம் இல்லையா? அதே போல தான் அந்த கல் கிடைக்கல. அதுவாக நினச்சி இந்த பொங்கல் நினச்சி சாப்பிட்றோம். அப்படி அந்த பாவனையை உருவாக்கிங்கிறார் வள்ளலார். உங்களுக்கு அது தெரியாது, எடுத்துக்க மாட்டீங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, எத்தனை ஞானி சொன்னாலும் கேட்க மாட்டோம்ங்கிற முடிவில் இருந்துட்டீங்க. எங்களை தேடி கண்டுபிடிச்சிக்கு நீங்கள் அந்த முயற்சி எடுக்க மாட்டீங்க. அந்த பொங்கல் சாப்பிட சொல்லியிருக்காரு. அது கிடைக்கணும். எங்கே கிடைக்கும்? அது இடி விழுந்த இடத்துல கிடைக்கும். அது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். இப்படி தான் அதில் இருக்குது. அது கொண்டு வந்து சித்தர்களை வந்து சுத்திகரித்து சாப்பிட்டு ஒரு 500 ஆண்டு 1000 ஆண்டு வாழ்ந்தாங்க. அது அப்படியே சாப்பிட முடியாது, சுத்திகரிக்கணும். அல்லவங்கள முடியாது. ஏன்னா அது இதனை செஞ்சு அது எனக்கு கிடைக்கலையா, இதான் எனக்கு அந்த பொங்கலை நினச்சி நாங்கள் இந்த வெள்ளை பொங்கலை சாப்பிட்றோங்கிற நீ அந்த பாவனையாச்சு செய்டான்னா இவன் அதுவே விட்டுட்டாங்க. எதுக்கு சொன்னாலும் தெரியும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமே இன்னும் பல மக்களுக்கு தெரியாது. பொங்கலும் சோறு திங்கிறதெல்லாம் இருக்கு. பொங்கல் இப்படி தான் மைண்டு போகுது. அவன் சொன்னது பொன் ப்ளஸ் கல். பொன்கல் அந்த உணவு கொண்டு போய் சாப்பிட்றான்னு சொன்னா 500 1000 ஆண்டு நீ வாழலாம். அதை கொண்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த சங்கர பொங்கல் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் பொங்கல் பண்ணிட்டோம் கொண்டாடிட்டு இருக்காங்க.
சரி அது போட்டோம், நமக்கு ஏன் தேவையில்லாதது. வேற கேள்வியா? பொங்கல் பற்றி தெரியாது ஐயா, உண்மை யாருக்குமே தெரியல. எனக்கும் தெரியும். சொன்னாலும் சொன்னதாலே பைத்தியக்காரன்றாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி கேளுங்க. பொங்கலை கொண்டாடுறாங்க, பொங்கல் நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்சுட்டு கொண்டாடுங்க. ஆமா, நீங்க தான் இப்ப எல்லாம் நிறைய வந்துச்சு இல்ல ஹிஸ்டரி இல்ல, எல்லாம் எதை கேட்டாலும் உங்களுக்கு விடை கிடைக்குது, எல்லாம் விடை கிடைக்குது. ஆனா பொய்யான விடையா கிடைக்கும் சில நேரத்துல. தேடுறீங்கள, எனக்கு அதுதான் சரிதான். நீங்க எல்லாமே அதை படிச்சுட்டு தான் யூடியூப்ல பல பேர் பல விதம் பேசுறாங்க, கேட்டு தான் உங்களை எது உண்மைங்கிறது தெரியாதுல்ல, தெரியல, திசை மாற்றி விட்டுக்கிறது. யார் வாய் கேட்பின் மெய்ப்பொருள் காண்பது அறிவின். நீ உனக்கு சொல்லிட்டோம், நீ அதை ஆராயே. அவரு ஆதிலேருந்து அதுதானப்பா. உனக்கு என்ன தோணுது? ஒருத்தன் கடவுள் இருக்குங்கிறான், ஒருத்தன் இல்லைங்கிறான், ஒருத்தன் இல்லை அதுவா இதுவா தெரிலங்கிறான். நீ என்ன சொல்ற? உன் மைண்ட் என்ன சொல்லு? வா வேலை, உனக்கு வேலை கொடு. இருக்கிறன்னு சொல்லிட்டு போட்டு, இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். நீ ஆராய்ஞ்சியா? அதான் கேள்வி. ஆட்டு மந்தை யாரு வேணாலும் சொன்னால் உனக்கு நீ ஆராய்ஞ்சா? ஆனால் இந்த ஊடகங்கள் பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. உனக்கு சரின்னு எது தோணுதோ அதை நீ பண்ணு. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நீ அவன் என்ன ஆதியில் என்ன வகுத்து கொடுத்தாங்க அதில் நீ ஆராய்ச்சி பண்ணு. எதுக்கு இதை சுற்றி வர சொல்கிறாங்க, இதை சாப்பிட சொல்லுங்க, ஏன் அது நீ ஆராய்ச்சி பண்ணு. என்ன ஏன் வகுத்து கொடுத்தா இதை? ஏன்னா சுப முகூர்த்தன்னு ஏன் சொல்லுவான், சாந்தி முகூர்த்தம் ஏன் சொன்னாங்கிறது நீ தான் அதை உடச்சி பார்க்கணும். இவன் இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்ச மாதிரி தான். என்ன குரல் போடுவாங்கள்ல, அன்பு மரணம் பயன், அது என்ன போட்டான். என்ன தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும், என்ன தெரிஞ்சிச்சு அதை படிச்சு? அன்பு மரணம். என்ன அன்பு அண்ணன்? என்ன அன்பாவும் அரவணைப்பாகவும் இருக்கணும். ஒரு முன்னாக்கு தெரியாது, பத்திரிக்கையே போட்டுக்குவானுவோ, எல்லாம் பண்ணிக்குவானுவோ. ஆமாம், அது விளக்கமே அதை நீ தான் உடைச்சி பார்க்கணும். அது சொல்ல வரோம், உடைக்கிறோம். அந்த ஏன் அன்புங்கிறான், அறங்கிறான், உழைத்தாயின் இருந்த இல்ல பயன் ஒன்றுன்னு சொல்ற. அந்த பயன் என்ன? யாரும் சொல்லல, நீ தான் உடைக்கணும். யாரும் சொல்ல? ஏன் கூட்டு வச்சா அப்படி கேட்டுருங்க, சொன்ன அப்படி கேட்டு போயிருங்க. சொன்னா கேட்டுப்போம். எல்லாம் கேட்டீங்க பாரு. உங்களுக்கு சொல்ல இது வரைக்கும் 1 வருஷம் போராடுறோம், 1 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன கடைப்பிடிச்சிட்டீங்க? கடையை பிடிக்கும், முயற்சி பிடிக்கும். ஏன்பா கொல்லான் புலால் மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தொழுன்னு ஒருத்தன் எழுதுறான். அவனே சாயந்தரம் கறி வைக்க நிற்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்கிறது? இப்படி இருக்காப்பா, இது சொல்லுக்காங்களா, எல்லா உயிரும் தொழு என்னடா நிற்கிறான் அவன். அப்படி யாரும் சொல்லலை, எந்த ஞானி சொல்லலை, எல்லாம் சொன்னாங்க. விதி எதை அனுபவிக்கிற அதெல்லாம் நீ கர்மா விதின்னு சொல்லு. கர்மானா என்ன? நிறைய இப்படிதானே சொல்லி மாற்றி விட்டுருந்தது. தமிழ் வார்த்தைகளை போச்சுன்னா, தமிழ் வார்த்தை இல்லையா? ஆமாம், தமிழ் கர்மா என்னன்னா தமிழ் வார்த்தைன்னு சொன்ன யார் சொன்ன? கர்மா சான்ஸ்கிரிட் வார்த்தை வச்சுங்க. இப்போ அதனால தான் இவங்க குழப்பம். இந்த தமிழ் மக்களுக்கு தெரிய மாட்டுது. சாக்கரா ஒரு காசு ஒப்புனா இது தமிழில் வந்துருச்சா? இப்போ அதை சொல்லுறதால தான் இவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. தமிழ்னு போராடுறா. அங்கே தமிழே சொல்கிறானுவோ, பைத்தியக்கார மக்கள் கேட்குறாங்களா, நீ தமிழ்ங்கிறீங்கடா, என்னடா தமிழ் சொல்லி புரிஞ்சிச்சு? தமிழுக்காக எவ்வளோ போராடுறாங்கிறானுவோ, தமிழுக்காக உயிர் விட்டாங்க. எந்த இடத்துல தமிழ் இருக்குமோ அங்கே இல்லையே. சொல்லுண்ணா, நீ ஜாக்கிர உறக்கா, நீ கனவு நிலைவேலு அந்த நீ எழுதி போட்டுனா அது உனக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இப்போ நினைவில் இருக்கும், இப்போ கனவுல இருக்கும், உறக்கத்தில் இருக்கும். நீ தமிழ் எழுதி போட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ என்றைக்கே ஒருத்தனா ஒன்றா தெரியும். இவன் அவனுக்கு தெரியாத மாதிரியே கொண்டு போயிடுறாங்களே. இதே மடை மாற்றுதல் தமிழில் தானே இருக்குது. உனக்கு ஒன்று அது இது இல்லாமையே பக்கத்தில் திட்டுறது, இவனை திட்டுறது, அவனை திட்டுறது. அருட்பெருஞ்சோதி பொங்கல் வாழ்த்துக்கு. நம்ம நிறைய டாபிக் போயிடுவோம், நமக்கு வேணாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்ச வள்ளலாரின் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். பொங்கல் வாழ்த்து. டாபிக்